அன்பான மக்களே, நம்ம சுவாமி கிட்ட இருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க. சுவாமி அப்படின்னா வேறு சாமி நினச்சிடாதீங்க. நம்ம சுவாமிநாதன்கிட்ட இருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு. கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. சுட்டரிக்கும் வெயிலில் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஷாட்டெல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாரு. வீடியோவாக வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான். எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக செட் பண்ணி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. நெட்ஸில் ஆடிட்டு இருக்காருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுவார் போல். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரீட்லாம் ஆடி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து ப்ராப்பராக செட்டில் போய் நல்லா நெட்டு போட்டு செம்மையாக வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. செம்ம ஷாட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காருங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம சுவாமி கிட்டேருந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் வர்றது ரேர் தானே. இதெல்லாம் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் வரும். இது சூப்பரான விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து சொல்ல வரேன். அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். மக்களே, கண்டிப்பாக வந்து பட்டையை கலப்புவார். நல்லா ஹைட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு ஷாட்லாம் அடித்தார் அப்படின்னா 6-4 தான் பறக்கும். அந்த மாதிரி செம்மையாக அடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். வீடியோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கிரிக்கெட்டு யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது தான். குட்டி பையன் கூட கிரிக்கெட் ஆடுறான். இப்போது அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பெரிய பசங்க ஆடாமல் இருப்பாங்களா, அந்த மாதிரி சூப்பராக நெட்டில் வந்து செம்மையாக கலக்கிட்டு இருக்காரு. சும்மா அழகாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காருங்க. எல்லாமே ப்ராப்பராக போட்டு ஷாட் அடிச்சிருக்காரு பாருங்களேன்.